Archuma. Yes, sir. Vijay, I'd like to come there for a Please, minute. Vanga. சரிகமா சார்பாக எங்கள் எல்லாரோடையும் சார்பாக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ண. அன்புள்ள தந்தைக்கு, சில குழந்தைகள் அம்மாவின் தாலாட்டுக்காக உறங்குகின்றனர். சில குழந்தைகள் அம்மாவின் நினைவுகளை தாலாட்டாக மாற்றி உறங்குகின்றார்கள். அந்த இரண்டாவது கதையின் பெயர் தன்வி. காலம் உன்னிடமிருந்து பலவற்றை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அம்மா என்ற உணர்வை மட்டும் என்றும் உன்னிடமிருந்து எடுக்க முடியாது. பள்ளி முடிந்த வீட்டிற்கு வரும் வழியில் மற்ற குழந்தைகள் ஓடிச் சென்று அவர்களது அம்மாவின் கரங்களில் விழுந்தபோது உன் மனம் மட்டும் என் அம்மாவும் இங்கே இருந்திருந்தால் என்று அமைதியாக அழுதிக்குமோ? உன் இரவுகள் எல்லாம் துக்கத்தில் நிரம்பியதை விட ஏக்கத்தில் தான் அதிகமாக நிரம்பியிருக்குமோ? உன் பாடல்களில் கேட்பது இசை மட்டுமல்ல, அம்மாவை தேடிய ஒரு இதயத்தின் துடிப்பு. நீ ஒரு பாடகி மட்டுமல்ல, பிரிவின் வலியை வென்று கனவுகளை உயிரோடு வைத்திருக்கும் ஓர் கவிதை, ஓர் போராட்டம், ஓர் உணர்வு. இன்று ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உன் கண்முன்னே உன்னை ரசிக்கலாம், ஆனால் உனக்குள் மட்டும் அம்மா திரும்பி ஊருக்கு சென்று விடுவார்களோ என்ற ஏக்கம் இருப்பதை உணர முடிகிறது. ஒரு நாள் நீ இழந்த அன்பெல்லாம் அலைகளாய் திரும்பி வந்து உன்னை அணைக்கட்டும். அந்த ஒரு நாள் ஏன் இந்த நாளாக, இந்த நிமிடமாக இருக்கக்கூடாதா? ஆம், எங்களில் அன்பு தன்விக்கு ஒரு அழகிய சர்ப்ரைஸ். சோகமாக இருக்கிறதா சந்தோஷமாக இருக்கிறதா எதுவுமே தெரியல. அவன் அந்த லெட்டர் படிக்கும்போது பட்ட கஷ்டத்தை நான் ரியலாகவே அனுபவிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி லைஃப்பை சேஞ்ச் பண்ணது தன்வியோட வாய்ஸ். எனக்கு 2 குழந்தைங்களும் தேவதைங்க தான். நான் தன்வி லோஹிதா 2 பேரும் பிறந்த வரைக்குமே எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. பட் அவங்க பிறந்து எப்போ வளர ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் எதுக்கு என்னோடய லைஃப் எதுக்காக கடவுள் படைச்சிருக்காருன்றது புரிய வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தன்வி. I'll be there for you always.